ஸோ இந்தியாவோட எனிமின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்குள்ளே எந்த கண்ட்ரி ஞாபகம் வருது? ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தான் ஞாபகம் வந்திருக்கும் அண்ட் சைனாவும் ஞாபகம் வந்திருக்கும். நல்லா யோசிங்களேன். நமக்கு பக்கத்துலேயே நம்ம நெய்பர்ஹுட்டாவே இருக்கிற 2 பேருமே எனிமினா நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்ல. ஸோ எப்போ வேணால் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணலாம், சைனாவை அட்டாக் பண்ணலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு யார் எப்போ அட்டாக் பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறதை விட ப்ரோஆக்டிவாக இருக்கணும்ல. இப்போ இந்தியாவுக்கு நேஷனல் லெவலில் செக்யூரிட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. இது வரைக்கும் இந்தியா வந்து தன்னோட ஒட்டுமொத்த கண்ட்ரிக்குமான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கல. அதுக்கான ஒர்க் அவுட் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரியோட செக்யூரிட்டி அதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன உடனே மைண்ட்ல இப்படி தான் வரும். மிலிட்ரி சைனாவை டேக்கிள் பண்ணணும், பாகிஸ்தான் டேக்கிள் பண்ணணும், அப்படிதான் மைண்ட்ல வரும். பட் இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் திங்கிங். ஒரு கண்ட்ரியோட செக்யூரிட்டி பத்தி ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கணும்னா, ஆர்கானிக்கா யோசிக்கணும்னா எப்படி யோசிக்கணும்? ஒரு கண்ட்ரி வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி அழிஞ்சு போகணும்னா எதை காலி பண்ணணும்? இந்த கண்ட்ரியோட வேல்யூ சிஸ்டம் சேஃப்கார்ட் பண்ணணும். அதை சேஃப்கார்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். வேல்யூ சிஸ்டம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இருக்கா? ஓகே, மிலிட்ரி வைஸ் பார்த்தனா குளோபல் லெவல்ல ஸ்ட்ராங் பவர் யாரு? அமெரிக்கா தான். பட் அமெரிக்காக்காரர் என்ன பண்றான்? வருஷமும் தன்னோட நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்றான். என்ன ரீசன்? ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் தன்னோட கண்ட்ரியை செக்யூர்டா பார்த்துக்கணும்னா அவன் கண்ட்ரியோட வேல்யூ சிஸ்டம் பார்த்துக்கணும். ஸோ யூஎஸ்ஏயோட வேல்யூ சிஸ்டம் என்ன? டெமோக்ரஸி இல்லைன்னா லிபரலிசம், அதாவது இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. ஸோ இந்த விஷயங்களே அடிபட்டு போச்சுன்னா யூஎஸ்ஏ ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் யூஎஸ்ஏன்றது யாருன்னு தெரியாம போயிடும். ஸோ இதை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். அதுக்கு பேர் என்ன? நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம கண்ட்ரியோட வேல்யூஸை செக்யூர் பண்றதுக்கு சேஃப்கார்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் யோசிங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்தியாவோடைய வேல்யூஸ் அது. இந்தியாவோட மோஸ்ட் கோர் வேல்யூ மற்ற கண்ட்ரியை விட யூனிக் எதுனா டைவர்சிட்டி, இது ஒன்று. அண்ட் ஃபெடரலிசம் வச்சுக்கலாம். இது ரெண்டும் அழிஞ்சு போச்சுன்னா, இது ரெண்டும் எரோடு ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு யூனிக்கே கிடையாது. டைவர்சிட்டி புரியல? டிஃப்ரெண்ட் எத்னிக் குரூப், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஃபுட், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ரிலிஜியன், டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைய இருக்குல்ல. எஸ், இந்த டைவர்சிட்டி எப்பொழுதும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, நம்ம நேஷனை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி யோசிக்கும் போது இந்த ஆங்கிள் வரணும். நம்ம கண்ட்ரியோட கோர் வேல்யூஸை சேஃப்கார்ட் பண்றதுக்கான ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ், ஐடியாஸ், அதுக்கான ஒர்க்கிங் சிஸ்டம், அதுக்கான இன்டர்நேஷனல் லெவலில் குரூப்பிங், யார் கூட சேர்ந்தா நம்ம வேல்யூ சூப்பராக இருக்கும், எல்லாத்தையும் யோசிக்கணும். இது ஒன்று. அண்ட் ஆல்சோ நாளைக்கு அகைன் ஒரு ஹெல்த் லெவலில் ஒரு பேண்டமிக் வரலாம். அந்த டைம்ல இந்தியா கிட்ட பப்ளிக் ஹெல்த் வந்து செம ஸ்ட்ராங்கா இல்லை. பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன சொல்ல போனா பிரைமரி ஹெல்த் கேரே ரன் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கலாம். பிரைமரி ஹெல்த் கேர், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இதெல்லாம் பேசிக் ஃபவுண்டேஷனா. இது வீக் ஆயிட்டாலும் இந்தியாவோட நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி, நேஷனல் ஹெல்த் செக்யூரிட்டி இது ஆயிடும், டிஸ்டர்ப் ஆயிடும். இப்போ இந்தியாவோட ஹெல்த் செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி, டிஜிட்டல் செக்யூரிட்டி, இந்த எல்லா செக்யூரிட்டிக்கும் அண்ட் இது கூடவே பார்டர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸையும் எல்லாத்தையும் செக்யூரிட்டா பார்த்துக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுக்கான டாக்குமெண்ட் வந்து இந்தியா ரெடி பண்ணிட்டு இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம்? அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த ஆர்டிகல், சென்டர் பேஜ் ஆர்டிகல். இப்போ எஸ், இந்தியா நீட்ஸ் எ நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் எப்படி இருக்கலான்றது இவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அகைன் சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் சொல்லுங்களேன். நம்ம லிஸ்ட் பண்ணுவோம்ல, பார்டர் செக்யூரிட்டி, என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி, ஹெல்த் செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, இந்தியாவோட வேல்யூ செக்யூரிட்டி, இந்த எல்லா செக்யூரிட்டியும் லாங் டேர்ம்ல கரெக்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைன்னா அதுக்கு என்ன தேவை? எக்கனாமிக் செக்யூரிட்டி தேவை. கரெக்டா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த அளவுக்கு சப்மரின் வாங்கலாம், பார்டர்ல போலீஸ் நிக்க வைக்கலாம், நிறைய ஸ்கூல் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், பிரைமரி ஹெல்த் கேர்ல ஒரு 4 டாக்டர் போடலாம். டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதுல இருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு டிசாஸ்டர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லா ஸ்டேட்ஸையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ரெசிலியண்டா உருவாக்க முடியும். அப்ப எல்லா செக்யூரிட்டியும் நீங்க லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதை வந்து சேஃப்கார்ட் பண்றது யாருன்னா எக்கனாமிக் செக்யூரிட்டி. ஸோ எல்லா டொமைனை விட ஸ்ட்ராங்கஸ்ட் டொமைன் எதுனா பொருளாதாரம் தான். அப்ப என்ன பாயிண்ட்னா, நீங்க நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி சொன்ன மைண்ட் என்ன வரும்னா, நமக்கு வந்து சைனா எதிரிக்காரு. சைனா எதிரினா நம்ம யார் கூட பேசணும்? அமெரிக்கா கூட பேசணும். அப்போ இது வந்து மிலிட்டரி சம்பந்தப்பட்டதும் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தப்பட்டதும் டிப்ளமசி சம்பந்தப்பட்டது கிடையாது. ஏன்னா எல்லா செக்யூரிட்டியோட எண்ட் பாயிண்ட் எங்க ரீச் ஆகுதுன்னா எக்கனாமி ரீச் ஆகுது. அப்போ இந்தியா அடுத்த ஒரு 30 இயர்ஸ்ல 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்ல எக்கனாமிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து வந்து ரெசஷனே வந்தாலும் குளோபல் லெவல் எல்லா கண்ட்ரியும் ஸ்லோ டவுன் ஆகுது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நம்மளோட கனவு இருக்குல்ல, $4 trillion எக்கனாமியா வச்சு வாங்கணும்ல, அவ்வளவு வேல்யூ ஆஃப் குட்ஸ் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுறோம்ல. ஸோ இதை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? யார் கூட சேர்ந்தா இவ்வளவு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? எந்த குரூப்ஸ் கூட கன்சிஸ்டன்டா பேசிக்கிட்டே இருந்தா நம்ம எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் பிளான் பண்ணணும். லாஜிக் புரிஞ்சுல? ஸோ அகைன் சொல்றேன், எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மெயின்ஸ் கேட்கல, அடுத்த மெயின்ஸ் கேட்பாங்க, ஷோர்லி கேட்பாங்க. இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியோட கீ பாயிண்ட்ஸ் ஷூரா கேட்பாங்க. ஸோ நீங்க தனி டாபிக்காவே ஒரு பேஜ் விட்டுறலாம். நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு அடுத்த ஒரு 6 மாசத்துல வர்ற ஒவ்வொரு ஆர்டிகல் இருக்கிற ஒரு யூனிக் பாயிண்ட் எடுத்து போட்டு போதும், 10 பாயிண்ட் வந்துடும். இந்த ஆர்டிகளோட யூனிக் பாயிண்ட் இதுதான். ஆல் தி ஃபியூச்சர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஆர் லிங்க்டு வித் தி எக்கனாமிக் செக்யூரிட்டி. ஸோ இந்தியா எக்கனாமிக்கலி செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் முக்கிய பாயிண்ட்,
நம்ம ரஷ்யா சொல்றதை கேட்போமா, அமெரிக்கா சொல்றதை ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், 2 பேர் சொல்றது கேட்க மாட்டோம். நான் அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகி பார்த்தோம்ல. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பார்த்தோமா? எஸ், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து பேசுவோம். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஓகே, பட் இது பத்தாது. உலகம் மாறிடுச்சு. எந்த கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரி கூட பேசாம இருக்க முடியாது. அப்போ இந்த நான் அலைன்மெண்ட்டை தூக்கிட்டு மல்டி அலைன்மெண்ட் போடலாம். இதுவா அப்படி 2 பிரிஞ்சு இருக்கும்ல, அது 2 கிடையாது. நிறைய கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மல்டி அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீ கண்டினியூஸாக ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கனா கண்டிப்பா உனக்கு ஃபியூச்சர்ல ரிஸ்க் வருதுன்னா அந்த 10ல் ஒரு 3 பேர் சொல்ல கேட்பாங்க. அப்போ நீ எத்தனை கண்ட்ரி கூட ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு நீ செக்யூர் அர்த்தம். நீ யாரு கூடயும் பேசாம தனி பாலிசி போட்டுருக்கனா எப்போ வேணா ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். இது இந்த ஆத்தர் சொல்ற பாயிண்ட். இந்த லைன் தெரியுதா? ஃபார் இந்தியா தட் வாஸ் ஒன்ஸ் தி நான் அலைன்டு கண்ட்ரி, நான் அலைன்டு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண கண்ட்ரி, தட் இஸ் தி கோர் வேல்யூ ஆஃப் இந்தியா. பட் இப்போ we have to shift to multi alignment, which means making friends with whoever is capable. நமக்கு யாரெல்லாம் கேப்பபிளோ எல்லாருக்கூடயும் பேசணும். and willing to provide a possible backup in a crisis. நமக்கு கிரைசிஸ் வரும்போது நமக்கு பேக்கப்புக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாரும் யோசிச்சு அந்த எல்லா கண்ட்ரி கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத எழுதுங்க. அதுதான் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு ஒரு பயம் இருக்கு. அதாவது இந்தியன் ஓஷன்ல சைனா டைரக்டா தன்னோட சப்மரீன் யூஸ் பண்ணி இந்தியா கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இன்செக்யூரிட்டியை ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல்ல, நேவல் லெவல்ல ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னா இதை ஃபியூச்சர்ல கிரைசிஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் தேவை? குவாட் தேவையா? அப்ப இந்த குரூப்ல அடிக்கடி பேசிட்டே இருக்கு. ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA, இந்தியா, இந்த 4 பேரும் ஒன்னா இருக்கிற குரூப் தான் குவாடா. இந்த குரூப்போட எய்ம் என்ன? இண்டோ பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷனும் இந்தியன் ஓஷனும் மர்ஜ் ஆகிற ஃபுல் ஏரியாவையும் யாரோட டாமினேஷனும் இல்லாம எல்லா கண்ட்ரீஸும் தன்னோட கப்பல் வழியா ட்ரேட் பண்றதுக்கான ஒரு செக்யூரிட்டி உருவாக்கணும். மேரிடைம் செக்யூரிட்டியா? இன்னைக்கு குவாட பத்தி நியூஸ் வந்திருக்கு. ஆல்சோ நம்ம குவாட் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரீ டைம்ல யூடியூப் போயிடுங்க. யூடியூப்ல போயிட்டு குவாட் நடிங்க, குவாட் பிராக்டிஸ் ஐ செகண்ட் நடிங்க, வீடியோ வந்துடும், பாத்துருங்க. ஒருவேளை சர்ச் பண்ண முடியலன்னா லாஸ்ட் பேப்பர் வீடியோவில் குவாட் ஆட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துருங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு மேரிடைம் கிரைசிஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா இப்பயும் ஸ்ட்ராட்டஜியில் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது குவாட் முக்கியம், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் குவாட ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும் எழுதிருக்கு. இல்லை எனக்கு எக்கனாமி ரொம்ப முக்கியம், எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பிரிக்ஸ்ல மீட்டிங் போட்டே இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சைனா இந்த குரூப்ல இருக்கு, நீ இருக்கிற 2 பேர் என்ன பண்ணலாம்? டெக்னாலஜிக்கலாவோ எக்கனாமிக்கலாவோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மல்டி அலைன்மெண்ட் தேவை. அமெரிக்கா கூட இருக்கிற குரூப்பும் தேவை, மற்ற கண்ட்ரீஸ்ல குரூப்பும் தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேப்பபிளை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோ எல்லா கண்ட்ரீஸ்களும் சேர்ந்து மல்டி அலைன்மெண்ட் உருவாக்குனா ஃபியூச்சர் இன்செக்யூரிட்டி சரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க. சொல்ல புரிஞ்சுல? இப்போ அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்ஸ் போலாம். வழக்கமா சொல்றது. ஸோ வாட் இஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி? ஒரு கண்ட்ரிக்கு எந்தெந்த ஆங்கிள் ரிஸ்க் வருமோ, சைபர் செக்யூரிட்டி ஒரு ரிஸ்க், எக்கனாமிக் டெரரிசம், ட்ரக் டிராஃபிக்கிங், அதாவது நார்கோ டெரரிசம், எல்லா ரிஸ்க்ல இருந்தும் தன்னோட நாட்டை சேஃப் கார்டா பார்த்துக்கணும்னா அதுக்கான விஷன் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, அதை ரெடி பண்ணுங்க. அதுதான் இந்தியாவோட செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சா? விஷன் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவை ஃபியூச்சர்ல சூப்பர் பவரா மாற்றணும்ன்றது விஷன். அந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்? எக்கனாமிக்கல் கோல்ஸ், ஹெல்த் கோல்ஸ், டிஃபென்ஸ் கோல்ஸ். ஸோ விஷன் முக்கியம், அதுல இருந்து கோல்ஸ் உருவாக்கணும். 3வது முக்கியமானது பிரின்சிபல்ஸ். இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பாலிசி ஃபாலோ பண்ண போறேன்? மிலிட்டரி டிப்ளமசியா இல்ல டயலாக் டிப்ளமசியா? மிலிட்டரி பயன்படுத்த போறியா இல்ல எல்லா கண்ட்ரி கூட ஃப்ரெண்டா இருக்க போறியா? எந்தெந்த கண்ட்ரில ஃப்ரெண்டா இருக்கணும், எந்த கண்ட்ரி கூட உங்களோட பவர் காட்டணும்? ஃபார் எக்ஸாம்பிள், சில கண்ட்ரிஸ் கிட்ட நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும், இந்த கண்ட்ரி நியூக்ளியர்ல செம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. மிலிட்டரி டிப்ளமசியா ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளோட பயம் வரும். சில கண்ட்ரிஸ் கூட டயலாக் வழியா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த பிரின்சிபல்ஸையும் ரெடி பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? ஹெல்த்ல செக்யூரிட்டா பாத்துக்கிறதுக்கு இந்தியாவை அதுக்கான கோல்ஸ் ரெடி பண்ணணும். என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க? இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய இன்டெகிரேட்டட் டாக்குமெண்ட் தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட். அந்த ஆர்டிகல் சொன்ன ஒரு முக்கிய பாயிண்ட், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது சீக்கிரசியா ரெடி பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட எய்ம் என்னன்னு டாக்குமெண்ட் டிரான்ஸ்பரன்சி வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மெயின் எதிரி வந்து சைனா தான். என்ன ரீசன்னா, சைனா கூட எக்ஸ்போர்ட் பண்றோம். பட் நாம சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை விட சைனாக்காரன் அதிகமாக என்ன பண்றான்? இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணி அவசரம் இருக்கிறான். அப்ப இவனை இந்த ப்ராசஸ் சரி பண்ணணும். 2வது, பார்டர்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான், அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா சைனா என்ன பண்ணுவான்? டிப்ளமசி கட் பண்ணுவான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்குமெண்ட் சீக்கிரஸாக ரெடி பண்ணுறது அவங்க பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ அகைன் கம்பைல் பண்ணலாம். ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட் ஆர்டிகல். எக்கனாமிக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் லிங்க் இருக்கு, இதை நான் வச்சுங்க. நேஷனல் செக்யூரிட்டினா என்ன? இந்தியாவை எல்லா த்ரெட்ல இருந்தும் ஃபியூச்சர்ல வராம பாத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த த்ரெட்லயே புது வகையான த்ரெட், பெரிய ஆபத்தான த்ரெட், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம சிட்டிசன்ஸே ஸ்ப்ரெட் பண்ற மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், அந்த ஃபேக் நியூஸ் இந்தியாவோட செக்யூரிட்டியை டேமேஜ் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஆட் பண்ணு. அந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் சிட்டிசன் ஸ்ப்ரெட் பண்ற அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ரெடி பண்ணு. இந்த மாதிரி நியூ த்ரெட்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்கு என்ன தேவை? எக்கனாமி தேவை, எக்கனாமிக் செக்யூரிட்டி தேவை. அண்ட் ஃபைனலி அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதாவது அதில் சொல்லப்பட்ட ரூல்ஸ்ல அதிகமாக ஜார்கன் வேர்ட்ஸ், பியூரோக்ரட்டைசேஷன் நிறைய இருக்கிற மாதிரிலாம் மெக்கானிசம் உருவாக்காம ரொம்ப சிம்பிளான ரூல்ஸை உருவாக்குங்க. எவ்வளவு சிம்பிள் ரூல்ஸ் உருவாக்குறீங்களோ, சிம்பிள் பிரின்சிபல்ஸ் உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும், டெசிஷன் சீக்கிரம் எடுக்க முடியும். வால்யூம்ஸ் ஆஃப் ரூல்ஸ் எழுதினீங்கன்னா பிரச்சனை எப்போ
அதுக்கான ரியல் சொல்யூஷனை வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது டைம் ஆகும், காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஸோ சிம்பிள், ஷார்ட், ஸ்பெசிஃபிக், ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்னா கிளியர் கோல்ஸ், சிம்பிள் லைன்ஸ் வித் லெஸ் பேஜஸ், லெஸ் எஃபெக்டிவ். கம்மி பேஜ்லேயே எல்லாம் சொல்ற மாதிரி. இதுதான் கன்க்ளூஷன். இந்த லாஸ்ட் லைன் படிக்கல. ஹியர் இஸ் சம் அட்வைஸ். கீப் இட் சிம்பிள், கீப் இட் ஷார்ட் அண்ட் கீப் இட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆல்சோ கீப் இட் வெல் அண்டர் ரேப்ஸ். யாருக்கு தெரியாத மாதிரி சீக்கிரட்டா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. யுவர் எனிமீஸ் would be dying to know its content. உன்னோட டாக்குமெண்ட்ல என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனிமி சுத்திட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேசிக்காக சொல்ல முடியுமோ எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல முடியும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆர்டிகல் படிங்க. அண்ட் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலுமே அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், சப்ஸ்டியூட் கிடையாது. அந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு படிச்சு பாருங்க. அந்த லிங்கிங் நாலேஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் கூட நான் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், சைனா வச்சிருக்கிற சப்மரீன்ஸை கரெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்தியா கிட்ட இருக்கிறது கால்வாசி தான். அவன் 4 மணிக்கு அதிகமாக வச்சிருக்கான். அப்போ அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னா எக்கனாமி தேவை. அப்போ அதுக்கான கண்ட்ரீஸ் கூட என்ன பண்ணி நீ ஃப்ரெண்ட் வச்சுக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது இந்தியாவில் மற்ற என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆனுவல் பட்ஜெட், சர்வே, ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட், எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு இன்டெகிரேட் டாக்குமெண்ட் உருவாக்கணும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. அது இப்போ தேவை கிடையாது, ஏன்னா ஃபியூச்சரில் ரிப்பீட் ஆகும். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டேரக்டாக படிக்கும்போது இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் படிங்க.